இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ட்ராக்கர். இதுல தான் என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும், என்னோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனையும், என்னோட நெட்வொர்க் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்ற எல்லா டீடைல்ஸுமே ட்ராக் பண்ணுவேன். இந்த ஷீட்டை பத்தின டீடைல தான் இந்த வீடியோல விவரமா பார்க்க போறோம். வணக்கம், என் பேரு பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இதுக்கு முன்னாடி வீடியோல என்னோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் டெம்ப்ளேட்டையும் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணுன்ற எல்லா டீடைலுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா அதுக்கான லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல மேலேயோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் என்னோட போர்ட்ஃபோலியோவையும் நான் எப்படி ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் கூகுள் ஷீட்டை வச்சுன்றது தான் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல கூகுள் ஷீட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது கூகுள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூல். நீங்க கூகுள் ஷீட்னு தேடி அந்த அக்கௌண்ட்குள்ள போயிட்டு புதுசா ஒரு ஷீட்டை ஓபன் பண்ணி எப்போ வேணாலும் எந்த டிவைஸ்ல வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நீங்க ஃபில் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். அதுவும் ஆன்லைன்ல தான் சேவ் ஆயிருக்கும். இப்போ என்னோட ஃபினான்ஸ் ட்ராக்கர் டெம்ப்ளேட்டை ஷீட் பை ஷீட் பார்ப்போம். இதுல முதல் ஷீட் ஐடியல் அலோகேஷன். ஒவ்வொரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தும் இல்ல அவங்களோட கோல்ஸை பொறுத்தும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஐடியலா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்குன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈக்விட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டுருக்காது. அதாவது ஸ்டாக்ஸ்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நிறைய போட்டிருந்தீங்கன்னா வாலட்டாலிட்டியில உங்களோட கோல் கிட்ட வரும்போது உங்களால உங்க பணத்தை யூஸ் பண்ண முடியாம போகும். அந்த நேரத்துல உங்களுக்கு கேஷாவோ இல்ல பிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ நிறைய அலோகேஷன் இருந்திருக்கணும். அதனால இந்த ஐடியல் அலோகேஷன்ன்றது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இத ஹை லெவல்ல ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு அசெட்ஸ், இன்னொன்னு லயபிலிட்டி. அதாவது உங்களுக்கு பணத்தை உருவாக்கி கொடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அசெட் கேட்டகரியிலும், உங்க கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற விஷயத்தெல்லாம் லயபிலிட்டிலையும் போட்டுடலாம். இந்த லயபிலிட்டிஸ்ல கார் லோன், ஹவுஸ் லோன் சொல்லிட்டு உங்களுக்கு இதர லோன்ஸ்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் லயபிலிட்டில மார்க் பண்ணிக்கோங்க. மத்தபடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், கோல்டு இது எல்லாத்தையுமே அசெட் கேட்டகரியில மார்க் பண்ணி வச்சிருவோம். இந்த எக்ஸாம்பிள்ல கேஷா 8% இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓவரால் நெட்வொர்க்ல எப்பவுமே ஒரு 8% ஆவது கேஷா தனியா அலோகேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த கோவிட் 2020 அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 35% கரெக்டா இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஒரு நபரால ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா ஒரே வருஷத்துல அந்த 50,000 ரூபாய் டபுள் ஆயிருக்கும். ஆனா நிறைய கேஸ்ல அந்த 50,000 ரூபாய் டபுள் ஆகி 1,00,000 ஆனாலும் அதை வாழ்க்கையை மாத்திர அளவுக்கு பெரிய பணமான்னு கேட்டா இல்லன்றதுதான் பதிலா இருக்கும். ஆனா அதே இடத்துல ஒருத்தர் 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இது வாழ்க்கையை மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய பணம் தான். ஆனா அந்த பாயிண்ட்ல ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா நம்ம கேஷ் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்னு பில்ட் பண்ணிருக்கணும். அந்த கேஷ் ரிசர்வா தான் இந்த 8% காம்பனன்ட்டை நான் பாக்குறேன். சோ ஓவராலா 8% கேஷ் ரிசர்வா உங்ககிட்ட ரெடியா இருந்ததுன்னா அது எங்க வேணாலும் பார்க் பண்ணிருக்கலாம். ஆனா ஹைலி லிக்விடா இருக்கணும். அதாவது நினைச்சப்போ எடுத்து ஏதோ ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தான் இந்த கேஷ் காம்பனன்ட் இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு அடுத்த ஐட்டமா கிரிப்டோ கரன்சியை பாக்குறோம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னா இந்த என்ட்ரியை நீங்க கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி பிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தியன் ஈக்விட்டிஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய கேட்டகரியா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ஐடியலா இதுதான் என் டிஸ்ட்ரிபியூஷன்றத இந்த ஷீட்ல நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த டெஃபினிஷனோட சம்மரியை தான் இந்த சார்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பெரும்பான்மை கிட்டத்தட்ட 60% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடணும்னு போட்டுருக்கு. இங்க பாக்குற எக்ஸாம்பிள் ரஃபா கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ஐடியல் அலோகேஷனை இதுல ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஷீட்ல உங்களோட கரண்ட் நெட்வொர்த்தை இங்க ட்ராக் பண்ணிட்டு வருவீங்க. அதாவது உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எடுத்து கணக்கு பண்ணி அதுல இருந்து உங்களோட கடன்கள் எல்லாம் கழிச்சா மொத்தமா இதுதான் என்னோட நெட்வொர்த்னு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? அதுதான் இந்த ஷீட்ல நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரோம். இங்கேயுமே அங்க பார்த்த அதே கேட்டகரி வைஸ் ஒரு ஐட்டத்துக்கும் எவ்வளவு உங்க கையில கரண்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத இதுல என்டர் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கேஷா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கு. அடுத்து கிரிப்டோ கரன்சில இவ்வளவு இன்வெஸ்ட் ஆயிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு, ஸ்டாக்ஸ்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டையும் இதுல கம்ப்ளீட்டா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அங்க சைட்லயே டோட்டலா உங்களோட நெட்வொர்த் என்னன்றத இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். அந்த டோட்டலை வச்சு கால்குலேட் பண்ணா உங்களோட கரண்ட் அலோகேஷன் ஒரு கேட்டகரியிலும் ஒரு அசெட்ஸ்லயும் எவ்வளவு இருக்குன்றத இந்த காலம் இண்டிகேட் பண்ணும். இப்போ இந்த கரண்ட் அலோகேஷன் ஐடியல் அலோகேஷன் கூட கம்பேர் பண்ணா இது அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்றதையும் நம்மளால அந்த டிஃபரன்ஸ் காலம்ல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கேஷா 8% தான் நீங்க அலோகேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க. ஆனா கரண்டா உங்ககிட்ட 14% கேஷா இருக்குன்னா நீங்க உங்களோட கேஷ் எக்ஸ்போஷரை குறைக்கணும்ன்றது தான் இந்த டிஃபரன்ஸ் காலம் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி கிரிப்டோல 4% எக்ஸ்போஷர் தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 8% எக்ஸ்போஷர் இருக்கு. அதுலயுமே நீங்க கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் குறைக்கணும்ன்றது தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த டேட்டாவை மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லனா உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான ஏதோ ஒரு டைம் பீரியட்ல என்டர் பண்ணிட்டே வரீங்க. அந்த டேட்டையுமே மேல என்டர் பண்ணிருப்பீங்க. இந்த டேட்டை என்டர் பண்றதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றத பக்கத்து ஷீட்டை பார்த்தா புரியும். இந்த ஷீட்டோட பேரு ஸ்னாப்ஷாட். அதாவது ஒரு பாயிண்ட் இன் டைம்லயும் ஒரு கேட்டகரியிலும் எவ்வளவு அமௌண்ட் நீங்க அந்த ஷீட்ல என்டர் பண்ணீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க கீழே பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணும்போது பக்கத்திலேயே எந்த டேட்டுக்கு இந்த டேட்டாவை போடுறீங்கன்றதையும் என்டர் பண்ணி அதை ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லிட்டு எல்லா மாசத்துக்கும் இதே டேட்டாவை கண்டினியூஸா வேற டேட்ல பண்ணி என்டர் பண்ணதை இங்க பார்க்க முடியுது. இதை நம்ம ஃபில் பண்றதுனால ஒவ்வொரு மாசமும்
மூலமாகவும் நம்மளோட நெட்வொர்க் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்றத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த நெட்வொர்க் சேஞ்ச சார்ட்டா பார்க்கணும்னா சம்மரி பேஜ்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த சார்ட்டை பார்த்தாலே நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாறிட்டு இருக்குன்றத டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சார்ட்ஸோ இல்ல இன்னும் டீடைல்டான ரிப்போர்ட்ஸையும் உங்களால இந்த டேட்டா வச்சு பில்ட் பண்ண முடியும். நம்மளோட கரண்ட் நெட்வொர்க்கை நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலே ஒரு பை சார்ட்ல இப்போதைக்கு நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது. இதே சார்ட்டை சம்மரி பேஜ்லயும் நம்மளால பார்க்க முடியும். சம்மரி பேஜ்ல பக்கத்திலேயே ஐடியல் அலோகேஷனையும் கரண்ட் அலோகேஷனையும் நம்மளால பார்க்க முடியும். அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எங்கெல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கணும் இல்ல எங்கெல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைக்கணும்ன்றதையும் ஒரே பேஜ்ல குயிக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த பேஜ்ல ஆக்சுவலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ இல்ல கோல்ட் பீஸோ எங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியும் மேனுவலா என்டர் பண்ணி வச்சிருப்போம். இங்க எக்ஸாம்பிளுக்கு சில மியூச்சுவல் ஃபண்ட் என்ட்ரிஸையும் ஸ்டாக் என்ட்ரிஸையும் போட்டு வச்சிருக்கேன். எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்ற பேரை என்டர் பண்ணிட்டு பக்கத்திலே சிம்பிள்னு ஒரு காலம் இருக்கும். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேரையோ இல்ல ஸ்டாக்கோட பேரையோ கூகுள் ஃபினான்ஸ்ல போய் தேடி பாருங்க. தேடினீங்கன்னா ஆக்சுவலா ஒரு சிம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிம்பிளை அங்க இருந்து காப்பி பண்ணி இந்த காலத்துல என்டர் பண்ணிடுவீங்க. அது என்ன கேட்டகரின்றதையும் என்டர் பண்ணிடுவோம். ஈக்விட்டியா இல்ல டெப்டா இல்ல கோல்டு ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை இங்க என்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அதோட சப் கேட்டகரி தெரிஞ்சா அதையுமே நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்து காலம் இந்த யூனிட் பிரைஸ்ன்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவியோ இல்ல ஸ்டாக்கோட பிரைஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த காலத்துல எத்தனை யூனிட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்றத நீங்க தான் மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் என்னன்றதும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இல்ல எனக்கு யூனிட் பிரைஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆகனா நான் குவாண்டிட்டி என்டர் பண்றதுக்கு பதிலா இந்த டோட்டல் அமௌண்ட்டே நானே என்டர் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டோட்டல் அமௌண்ட் என்னன்றதையும் நம்மளால மேல கார்னர்ல பார்க்க முடியும். அந்த டோட்டல் அமௌண்ட் வச்சு கரண்டா என்ன பெர்சன்டேஜ்ல இதெல்லாம் இந்த டோட்டல் அமௌண்ட் கூட அலோகேட் ஆயிருக்குன்றதையும் இந்த அலோகேஷன் பெர்சன்டேஜ் காலத்துல நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு அடுத்த ரிமார்க்ஸ் காலத்துல உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி என்ன எழுதணுமோ, எதுக்காக வாங்குனீங்க இல்ல என்ன ஐடியால இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஒப்பீனியனையும் இங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இந்த ஷீட்லயே பக்கத்துல இருக்க இந்த டேபிள்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபில் பண்ண காலம் எல்லாம் கேட்டகரி வைஸும் சப் கேட்டகரி வைஸும் குரூப் பண்ணி என்ன பெர்சன்டேஜ்ன்றத உங்களால இங்க பார்க்க முடியும். ஒரே ஷீட்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண விரும்பலனா இந்த ஷீட்டை காப்பி பண்ணிட்டு தனித்தனியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஷீட், ஸ்டாக்ஸ்க்குன்னு ஒரு ஷீட், இல்லனா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கேஷ்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஷீட்னு சொல்லி தனியாவும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த பட்ஜெட்ல உங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு தெரியும். அதுவும் ஒரு கேட்டகரியில எவ்வளவு செலவாகும்ன்றத ரஃபா ஒரு பட்ஜெட்டா போட்டு வச்சுக்கலாம். அகாமடேஷன், அதாவது ரெண்ட் கொடுக்கிறதுக்கு 20,000 ரூபாய் ஆகும், சாப்பாட்டுக்கு 12,000 ரூபாய், தனியா கிராசரிஸ்க்கு 6,000 ரூபாய்னு சொல்லிட்டு கிரானுலரா உங்களோட என்ட்ரிஸை இங்க ஃபில் பண்ணிட்டே வரலாம். இதுக்கு அடுத்த ஷீட்ல உங்களோட இன்சூரன்ஸ் டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ், பாலிசி நம்பர் என்ன, அதோட பிரீமியம் அமௌண்ட் என்ன, டியூ டேட் எப்போ, அதோட கவரேஜ் என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீடைலுமே இந்த ஷீட்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். சோ தட் உங்ககிட்ட இருக்க எல்லா இன்சூரன்ஸை பத்தியும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஈஸியா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஷீட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல ஃபைல்ன்ற ஆப்ஷனுக்கு போய் காப்பி பண்ணிட்டு இந்த ஷீட்டை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க டம்மி டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டேட்டாவை ஃபில் பண்ணி நீங்க மேனேஜ் பண்ணிட்டு வரலாம். இதை முதல் தடவை செட் பண்றதுக்கு மட்டும் ஒன் டைம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த எஃபர்ட்டுமே இந்த ஷீட்டை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த மாதிரி மேனுவலா பண்ண விரும்பலனா பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ எக்கச்சக்கமான ஆப் உங்களோட போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்றதுக்கு இருக்கும். அதுல எதை வேணாலும் ப்ரிஃபர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் என்ன இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டோ இல்ல இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபினான்சஸை கண்ட்ரோல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ன்றது எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா என்னோட 2023 இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.